ஓம் சக்தி பெருமாள் சமூக ஆர்வலர். வருகின்ற தமிழக அரசு போடக்கூடிய பட்ஜெட்ல காஞ்சிபுரம் ஒரு புராதனமான நகரம். எங்கு பார்த்தாலும் கோவில்கள் பக்கம் இருக்கக்கூடிய தூய்மைகளை செய்வதற்காக நிதியை ஒதுக்கணும். அதே மாதிரி அரசாங்கம் செப்பனிடவும் கும்பாபிஷேகமும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக இந்த ஆண்டுல பல உபரி நிதியை ஒதுக்கணும். அது மாதிரி காஞ்சிபுரத்துக்கு 10 ஆண்டுகளாக புதிய பேருந்து நிலையம் கொண்டு வரதாக அறிவிப்பு மட்டுமே வருது. அந்த பேருந்து நிலையம் அமைக்கிறதுக்காகவும் அதுக்காகவும் இந்த பட்ஜெட்ல நிதி ஒதுக்கணும். மருத்துவத்துறையில மருந்துகள் குறைவாக உள்ளதாக பல நோயாளிகளை நம்ம மாவட்டத்துல பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் பொது மருத்துவமனையில இருந்து இங்க மேல் சிகிச்சை கொடுக்க முடியல. அதனால மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டும் சென்னைக்கும் மாற்றிட்டே இருக்காங்க. அந்த நிலை மேலும் தொடராம இருக்க காஞ்சிபுரத்திலேயே அதுக்கான வசதிகளை செஞ்சு தர இந்த பட்ஜெட்ல நிதி ஒதுக்கணும். அப்புறம் பதிவு கட்டணங்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகப்படியான ஏற்றங்கள் இருக்கு. அதை ஆலோசனை பண்ணி அந்த கட்டணங்களை குறைக்கணும். அது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இப்போ வரிகள் கடந்த முறை 1300 ரூபா போட்ட ஒரு சாதாரண குடிகளுக்கு போட்ட வரிகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா 2800 ரூபாய் அளவுல உயர்த்தி இருக்காங்க. கேட்டாக்கா அதுக்கு பல டெபாசிட்லாம் காரணங்கள் இருக்கிறதா குறைபாடுல சொல்றாங்க. ஏன்பா போன வருஷம் கட்டின வரி பில் 6 மாசத்துக்கு 1300 ரூபா கட்டியிருந்தாங்க, இப்ப பாத்தீங்கன்னா 2800 ரூபா 6 மாசத்துக்குன்னு போட்டிருக்கீங்க. வருஷத்துக்கு 2 டேர்ம்ஸ்ல 5600 ரூபா கட்டணும்னு சொல்றீங்க. ஒரு சாதாரண குடிமகன் ஒரு ஓட்டு வீட்டுல இருக்க அவனே 5600 ரூபா ஒரு வருஷத்துக்கு வரி கட்டினா, இதுல பாத்தீங்கன்னாக்கா பாதாள சாக்கடை வரி, குடிநீர் வரி அப்படின்னு மென்மேலும் போட்டு மக்களுக்கு வரி சுமைத்தை ஏத்துறாங்களே தவிர அரசாங்கம் பல சலுகைகளை இதுல கொடுக்கறதுக்கு முன் வரணும் இந்த பட்ஜெட்ல. அதே டைம்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம டிரான்ஸ்போர்ட்டிங் புதிய பேருந்துகள் வாங்காமையே இருக்கிற பேருந்துகளுக்கே கலர் வண்ணம் தீட்டி அதுக்கான செலவு தான் எழுதுறாங்களே தவிர பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கு இருக்க ஜனத்தொகைக்கு ஏற்றார் போல வாகனங்களை விடாம அரசாங்கம் இருக்கு. அதை இந்த பட்ஜெட்லயாவது புதிய வாகனங்களை விட்டு பொதுமக்களுக்கு பேருந்து வசதிகளை அதிகப்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம். அது மாதிரி இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னாக்கா தொழில்துறை விளங்கணும். தொழில்துறையிலயும் அது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா எல்லா தொழில்துறையும் நம்ம தமிழகம் முதல்ல இருக்கிறதா பேட்டியில மட்டும் கொடுக்குறாங்க. ஆனா நிதர்சனமா இறங்கி உள்ள போய் பார்த்தோம்னு சொன்னா பெரிய அளவுல தொழில்துறை மாற்றங்கள் தமிழகத்தை இல்லாம தான் இருக்கு. அந்த தொழில்துறையை வளப்படுத்தணும்னு சொன்னா மத்திய அரசாங்கங்கள் கொடுக்குகின்ற ஸ்மார்ட் திட்டமா இருக்கட்டும், ஸ்மார்ட் திட்டம், அது மாதிரி பல திட்டங்களை தமிழகத்துல முன்னெடுத்து அதுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணி தொழிலாளர்களுடைய தொழில்களை வளப்படுத்தணும்னு சொல்லி